மீண்டும் தாய்க்கழகமான அதிமுகவிலே இணைந்த ஓபிஎஸ் அணியின் மிக மிக முக்கியமான ஒரு தலைவர். அந்த நபர் யார் அப்படின்னு அந்த வீடியோ பதிவிலே பார்க்க போறோம்பா. அதிமுக தொண்டர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நாம் அனைத்து வீடியோக்களும் சொல்வதை போலத்தான் நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே இருப்பது அதிமுகவிற்கு மிகவும் பக்கபலமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் திமுகவிலே தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரிப்பது மிகவும் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் அந்த கட்சிக்குள்ளே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய விதமாகத்தான் அமைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. இப்ப வைத்திலிங்கம் இணைந்தார், அதே போல இன்னும் நிறைய நபர்கள் திமுக இணைஞ்சிருக்காங்க. ஏன் நமது ஓபிஎஸ் அவர்கள் கூட திமுகவில் இணைந்தார். அவர்களுக்கெல்லாம் எம்எல்ஏ சீட் என்பது கொடுப்பதற்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட பின்புதான் அதிமுக விலகியோ அதிமுக நீக்கப்பட்டவர்களோ திமுக இணைஞ்சிருக்காங்க. அந்த தொகுதியில் எம்எல்ஏ சீட்டுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய பரம்பரை திமுகவினருக்கு இது மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனை எல்லாம் அதிமுகவிலே கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் திமுக இணைந்த நிலையிலே அவரது ஆதரவாளர்கள் மீண்டும் அதிமுகவிலே ஐக்கியமாகிட்டு வர்றாங்க. அந்த வகையில் குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தியை தொடர்ந்து செஞ்சி ஏழுமலையும் அதிமுகவிலே இணைந்திருக்கிறாராம். எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக சந்தித்து அவர் மீண்டும் தாய் கழகம் திரும்பியிருக்கிறார். விழுப்புரம் அதேபோல திருவண்ணாமலை மாவட்டங்களில் முக்கிய முகமாக அறியப்படும் ஏழுமலை அதிமுக சார்பில் எம்பி எம்எல்ஏ உள்ளிட்ட பொறுப்புகளை வைத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் தற்சமயம் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஓபிஎஸ் திமுக இணைந்த நிலையிலே அவரது ஆதரவாளர்கள் மீண்டும் அதிமுகவிலே ஐக்கியமாயிட்டு வர்றாங்க. அந்த வகையிலே குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தியை தொடர்ந்து செஞ்சி ஏழுமலையும் அதிமுகவில் இணைஞ்சிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி சந்தித்தவர் மீண்டும் தாய் கழகமான அதிமுக இணைந்திருப்பது அதிமுகவிற்கினர் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏழுமலையை பொறுத்த வரைக்கும் அதிமுக சார்பிலே ஒரு காலத்திலே எம்பி எம்எல்ஏ உள்ளிட்ட பல முக்கியமான பொறுப்புகளிலும் இருந்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவின் சார்பாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், அதிமுகவிற்கு மிகப்பெரிய நல்லது ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதை யாராலும் மாற்று கருத்துக்கள் சொல்ல முடியாது. அந்த வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தக்க வைத்துக் கொள்வது அதிமுக கையில் தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மட்டும் அதிமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி பதிவு செய்ய வேண்டும். 210 தொகுதியில் அதிமுக வெற்றி பெறும் என நமது எடப்பாடி பழனிசாமி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதற்கு ஏற்பட்டால் போலதான் அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் அதிமுக செய்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2026 சட்டமன்றத்தில் மட்டும் அதிமுக மாபெரும் வெற்றியை பதிவு செய்துவிட்டால் அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாகத்தான் பார்க்கப்படும் அப்படின்னே கூட சொல்லலாம். என கடந்த தேர்தலில் புறம் தோல்வியின் நிலைப்பாடு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2026 வெற்றிக்காகத்தான் தற்போது அதிமுகவிலே மாற்றுக் கட்சி சேர்ந்தவர்கள் தினம் தினம் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.